அது என்ன ஃபிளாக்ஷிப் என்ட்ரி லெவல் கேமரான்னு 2த்தையும் பிரிச்சு வச்சிருக்கேங்க. என்ட்ரி லெவல் கேமரானா ஒண்ணும் இல்லங்க. பிரைஸ் கம்மியாவும் பிகினர்ஸ்க்காக ரிலீஸ் பண்ற கேமரா தான். அதுல தான் சோனி வந்து ஒரு தாறுமாறான விஷயத்த பண்ணியிருக்கான். என்னதான் இவன் என்ட்ரி லெவல் கேமராவ ரிலீஸ் பண்ணியிருந்தாலும், ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெக்ஸையும் இதுல வச்சிருக்கான். பட் ஒரு சில விஷயங்கள், அதாவது பாடி, அ ஏதோ ஹை எண்ட் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் கட் பண்ணியிருப்பான். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபிளாக்ஷிப் மாடல்ல மெக்னீசியம் அலாய் வெதர் ஷீல்ட் பாடி குடுத்திருப்பாங்க. இதுல வெறும் பிளாஸ்டிக் பாடி தான் இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரீம் வெதர்ல வந்து இத யூஸ் பண்ண முடியாது. முக்கியமா தண்ணீ இருக்க இடம், டஸ்ட் இருக்க இடத்துல இந்த கேமரா கொஞ்சம் சேஃபா தான் வச்சுக்கணும். ஃபிளாக்ஷிப் மாடல்ல இன்-பாடி 5 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். இதுல இன்-பாடி ஸ்டெபிலைசேஷனே ஒண்ணு கிடையாது. அதுக்கு பதிலா ஆக்டிவ் ஸ்டெடி ஸ்டார்ட்ன்னு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அது என்ன பண்ணும்னா, வீடியோவ 1.33x கிராப் பண்ணி உங்கள ஏமாத்தி ஸ்டெபிலைசேஷன் சொல்லியிருப்பாங்க. பட் 5 ஆக்சிஸ் அளவுக்கு இது இருக்காது. இந்த பிரைஸ் ரேஞ்சுல கிராப் சென்சார் தான் இதுல இருக்கு. ஃபிளாக்ஷிப் மாடல்ல ஃபுல் ஃப்ரேம் இருக்கும். ஃபுல் ஃப்ரேம்ல நீங்க யூஸ் பண்ற லென்ஸ்ல என்ன அப்பேச்சர் இருக்கோ, அத அப்படியே